அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ஏதாவது ஒன்று திடீர்னு ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த பதவியை ஏத்துக்கிற நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட 24 மணி நேரம் பயணிக்கிற ஒரு முக்கியமான நபர் வந்து ஓகே அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு உடம்புக்கு சுகம் இல்லாம இருக்காரா அப்படின்னா எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. அவர் வந்து காலையில் ஒன்று பேசுறாரு, மத்தியானம் ஒன்று பேசுறாரு, நைட்ல ஒன்று பேசுறாரு, முன்னுக்கு பண்ணு முரணா பேசுறாரு. இவருக்கு காக்னிட்டிவ் ஸ்கில் சரியா இல்லையா, டிமென்ஷியா நோய் இருக்குதா, இவர் செலக்டிவ் அம்னீசியா இருக்குதா, கையில ஏதாவது எப்ப பார்த்தாலும் ஒரே காயமா இருக்குதுங்க, காலில் வந்து நடக்க முடியலன்னு சொல்றாங்க. சில நேரம் நிற்கும் போது பார்த்தோம்னா பின்னாடி யாருமே நிற்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அவன் அமெரிக்காவுடைய அந்த ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி கரோலின் லீவின் அப்படிங்கிற கூட என்னங்க உங்க கையெல்லாம் வந்து காயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அமெரிக்க பிரசிடென்ட் வந்து ஒரு நாளைக்கு 500-1000 பேரை பாக்குறாங்க, கை குலுக்குறாங்க. அப்படி நிறைய பேரை கை குலுக்குறதுனால அவருக்கு கையில ப்ரூஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சுனாங்க. ஏங்க கை குலுக்குறதுனால சிராய்ப்பு காயம் ஏற்படுமா? ஆக அமெரிக்க பிரசிடென்ட் ஏதோ மிக கடுமையான ஒரு சுகவீனமாக இருக்கார், என்ன வேணாலும் நடக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் செய்தி பாருங்க. உடனே நேத்துக்கு அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கிட்ட யுஎஸ்ஏ டுடே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எங்க அமெரிக்க பிரசிடென்ட் ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்காராமே, உடம்பு சரியில்லாம, அடுத்த பிரசிடென்ட் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அமெரிக்க பிரசிடென்ட் நல்லா சுகமா தான் இருக்காருங்க, அவர் கையில இருக்கிற அந்த காயம், காலில் இருக்கிற காயம்லாம் அதெல்லாம் சும்மா ஒண்ணு இல்லைங்க, நல்லா தான் இருக்காரு அவரு. அப்படி இறைவன் அருளால் ஏதாவது ஒரு பெரிய டிராஜடி நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய நெக்ஸ்ட் பிரசிடென்டா நான் பதவியேற்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், எனக்கு 200 நாளுக்கு மேல வைஸ் பிரசிடென்டா இருந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு புது குண்டத்துக்கு போட்டாருங்க. அதாவது இந்த நம்ம ஊரை சேர்ந்த இந்தியா வம்சாவளி பெண்ணான உஷா என்ற பெண்ணை கல்யாணம் பண்ண இந்த 41 வயசான ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய அடுத்த பிரசிடென்ட் நான் வர ரெடி அப்படின்னு சொல்லிட்டாரு. பெரிய விஷயம் இது, சாதாரண இது புறந்தள்ள முடியாது. இன்னைக்கு பூரா ஹாட்டா ஓடிட்டு இருக்கிற நியூஸ் இதுதாங்க. அப்போ உலகத்துக்கு எஸ்பெஷலி இந்தியாவுக்கு விரைவில் நல்ல காலம் இருக்குமோ?